ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர், பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணிபுரிந்த அனுபவமுடையவருமாகிய பேராசிரியர் பிரபாகர் அவர்களுடன் தான் நாம் இன்று சில முக்கியமான செய்திகள் குறித்து விரிவாக அலச இருக்கிறோம். வணக்கம். வணக்கங்க ஐயா. சார், இன்று நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அந்த உலக முதலீட்டாளர் மாநாடுங்கிறது ஒரு பேசு பொருளாக இருக்கு. ஏன்னா அவங்க செய்தியாளர்கள் இது யாருக்கும் செய்தி அறிக்கை, செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே கொடுக்கல. யாரும் அங்கே போய் கவர் பண்ண முடியல. அவங்க கொடுக்குற விஷுவல் செய்தியை தான் பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு சூழலில் 1,02 கோடி ரூபா நாங்கள் இன்வெஸ்ட் கொண்டு வந்துட்டோம், 100 நாளில் நாங்கள் இவ்வளோ பெரிய இதை கொண்டு வந்துட்டோம்னு அவங்க ஆதரவாளர்கள் எல்லாரும் பேசுகிறாங்க. அது சாத்தியமா? வந்த நிறுவனங்கள் எப்படிப்பட்ட நிறுவனங்கள்? அந்த அமைப்புகள் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கா? என்ன நடந்திருக்கு? எதுவும் தெரியல. ஒரு பொருளாதார நிபுணராக, ஒரு பொருளாதார பகுப்பாய்வாளராக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு இந்த அரசு செய்திருப்பது, அழைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் என்னெல்லாம் செய்ய போறாங்க, என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்ன அவங்க சொன்னதற்கும் அதற்கும் எதுவும் வேறுபாடு இருக்கா? இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஈவெண்ட்டுங்க. அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களும் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு இதை பண்ணுவாங்க. ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது மெட்ராஸ் சிட்டியே கம்ப்ளீட்டா புதுப்பிக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் செலவழிச்சு ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் அதுக்கும் போயிருந்தேன். நான் எல்லா மாநாட்டில் கலந்துக்கிட்டீங்க? ஆமா, எல்லா மாநாட்டிலையும். இந்த மாநாட்டில் எனக்கு இன்விடேஷன் வரல, நான் கலந்துக்கல. மிச்ச மாநாட்டில் எல்லாத்தையும் கலந்துருக்கேன், இன்க்ளூடிங் அதர் ஸ்டேட்ஸ்ல கூட. இது ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்க எம்ஓயு சைன் பண்ணவங்களும், எம்ஓயு சைன் பண்ணாத நிறைய பெரிய நிறுவனங்களுடைய சிஇஓஸும் எல்லாமே வருவாங்க. அப்படி வரும்போது இந்த ஒரு ஈவெண்ட்ல சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, எந்த விதமான டைரக்ஷன்ல கொண்டு போறாரு என்ற ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே போக வேண்டியது. இப்ப நம்ம 2 பேரும் உட்கார்ந்து இந்த ஸ்டடி பண்றதுல ஒருவேளை எல்லா சேனல்ஸையும் கூப்பிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாருமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் விரிவடைஞ்சு டிஃப்யூஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நடந்திருக்கணும். அதுதான் எல்லா இன்வெஸ்டர் மீட்டினுடைய அப்ஜெக்டிவ். ஆனா அதுக்கு மாறாக பிரஸ்ஸை கூப்பிடாம இது ஒரு பிரைவேட் ஈவெண்ட் போல நடக்கிறது கொஞ்சம் எனக்கு வித்தியாசமா தெரிகிறது. அது ஒரு மேஜர் இன்ஃபர்மேஷன். நீங்க கேட்டது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி 67,542 கோடி வந்திருக்குன்னு சொல்லி டோட்டலா நம்பர் ரிசர்ச் பண்ணி கொடுக்கிற இன்ஃபர்மேஷன்ல வந்திருக்கு. இதுல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 33% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், 22,268 கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த ஈவெண்ட்ல என்ன சிக்னல் கொடுத்திருக்காரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டீங்க. ஹைடெக் இண்டஸ்ட்ரி, கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி, இதுல தான் கவனத்தை செலுத்தி இருக்கிறாங்களோ என்ற ஒரு ஹைபோதசிஸ். ஏனென்றால் அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங், டேட்டா சென்டர்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் இவி பேட்டரியில இன்வெஸ்ட்மெண்ட் வருது. நீங்க கேர்ஃபுல்லா இது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய கம்பெனி எல்லாமே முதல் ஹையஸ்டா வரக்கூடிய கம்பெனி ஆவிட் குரூப், ஆஸ்திரேலியால இருந்து வந்த கம்பெனி. இது 15,000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டால்மர், நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கு, அதுக்கு ஒரு 4,000 கோடி எக்ஸ்பான்ஷன். அது
பிரான்ஸ்ல இருந்து சென்ட் கோபைன். சென்ட் கோபைன் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டுல வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கு. அதுல இருந்து 2000 கோடி வருது. அதனால டோட்டலா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டி, கிளீன் எனர்ஜி, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங், டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ் அண்ட் இவி, இந்த ஒரு 4 மேஜர் ஏரியால தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோமோ என்ற ஒரு கொஸ்டின் வருது நமக்கு. இப்போ ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா, இது 3 கூட மேஜர் இன்வெஸ்டர்ஸ். ஆனா அதை பத்தி பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இல்லை. நம்மளா டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது அங்கிருந்து கூட வந்திருக்காங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு. சிங்கப்பூர்ல இருந்து வேர் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. 7 ஹப்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது இந்த ஈவெண்ட்ல சொல்லக்கூடியதில்லை. வெளியில இருந்து நம்ம வந்து அந்த கம்பெனியுடைய வெப்சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இதெல்லாம் இப்ப நம்மளா தேடி பிடிச்சு எடுக்கிறது தான். நம்ம தான் தேடி பிடிச்சி. இன்வெஸ்டர் மாநாடு கொடுத்து அரசு தரப்புல இருந்து எந்த குறிப்போ செய்தியாளர் சந்திப்பு எதுவுமே இல்லை. செய்தியாளர் சந்திப்பே இல்லையே. அப்ப இதெல்லாம் உங்களை மாதிரி நுட்பமான பொருளாதாரத்தில் தெரிந்தவர்கள் பார்க்கறது. ஆமாங்க ஐயா. மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ் வந்து சவுத் கொரியால இருந்து 1335 கோடி இன்வெஸ்ட் பண்றோம்னு வந்திருக்காங்க. இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டில் நடந்ததான் தெரியவில்லை. ஏனென்றால் இந்த மாநாட்டில் அவங்க கொடுத்தது மிக கம்மியான இன்ஃபர்மேஷன் தான். அதனால அவங்க வந்து 6 இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம், மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், இந்த மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ தமிழ்நாட்டில் வேரியஸ் ஏரியாஸ் இருக்கு. இப்போ உலகத்துல மேனுஃபேக்சரிங் மாறிடுச்சுங்க. ஒரே ஒரு கம்பெனியில எல்லா ப்ராடக்டும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இது மக்களுக்கு எளிதாக புரியணும்னா, இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அதுல அப்ராக்சிமேட்லி 60% ஆஃப் த பார்ட்ஸ் வந்து வெளியில இருந்து தான் வாங்கி நம்ம போடணும். டயர் வேற கம்பெனி, அதனுடைய மேல இருக்கிற பாடி ப்ராபபிலி அசம்பிளிங் இந்த ஏரியா தான் மேஜரா பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிளஸ்டர்ஸ் எல்லாம் வரும் பொழுது இந்த கிளஸ்டர்ஸை சர்வீஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு எம்எஸ்எம்இ மினிஸ்டர் ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கணும். ஓகே ஓகே. சிறு குறு தொழில் அமைச்சர் அதுதான் மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் அவங்க எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இப்போ வந்து ஹுண்டாய் இருக்கு. ஆனா ஹுண்டாய் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சிலரி யூனிட்ஸ் இருக்கும். ஓகே 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 ஓகே. அந்த அதற்கான ரா மெட்டீரியல்ஸ் தயாரிக்கிற நிறுவனங்கள் பக்கத்திலேயே இருக்கும். ரா மெட்டீரியல்ஸ், ஃபினிஷிங், பெயிண்டிங், இந்த மாதிரி நிறைய ஒர்க் எல்லாமே. இப்போ நீங்க மாருதி எடுத்தீங்கன்னா மாருதி சீட்டுக்கு தனியா ஒரு மேனுஃபேக்சரிங் சென்டர் இருக்கு. அதனால நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு மேனுஃபேக்சரிங்குக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஈகோசிஸ்டம் தேவைப்படுது. அதனால இந்த மீட்டிங்ல எம்எஸ்எம்இஸ்க்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் தருவேன் என்று சீஃப் மினிஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த 1.5 hours இதுல வரல. ஒருவேளை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருந்தா அவங்க கேள்வி கேட்டு இருக்கலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே 8% எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க. அவங்க தான் மேக்சிமம் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட்டர்ஸ் கூட. ஆனா அவங்க கேட்கக்கூடியது எதுவுமே இன்னும் இந்த கவர்மெண்ட்ல இருந்து இன்னும் வரல. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கிரெடிட் கார்டு ஃபார் ரா மெட்டீரியல். இப்போ ஒரு ஆர்டர் வந்ததுன்னா ரா மெட்டீரியல் வாங்குவதற்கு அவர்களுக்கு நிறைய பணம் முதலீடு தேவைப்படுது. இந்த முதலீடு வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டை கொடுங்க. அது கவர்மெண்ட் கொடுக்கணும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே ஓகே. நீங்க ரா மெட்டீரியல் நீங்க வந்து வாங்கிக்கிங்க. 45 நாள்ல ஒருவேளை நம்ம வந்து அது வாங்கிக்கொள். இப்போ ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் இருக்கும்போது ஒரு பெரிய பார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னா நான் வாங்கி ஃபினிஷ் பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்கணும்.
புரியுது புரியுது புரியுது. அப்படி இருக்கும்போது இதை அதுல நமக்கு ப்ராஃபிட் வரும், ஆனா இது வாங்குறதுக்கு பணம் வேணுமே. அதனால இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கி இந்த மாதிரி நீ எனக்கு மாத்தி கொடுக்கும் போது, வேல்யூ அடிஷன் பண்ணும்போது, இதை வாங்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி வசதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை இன்னும் இந்த கவர்மெண்ட் பண்ணல. அதே போல இன்வெஸ்ட் பண்ண நிறுவனங்களே கேட்டிருக்கிறாங்க, அதை இன்னும் பண்ணி தரல. அப்ப அது ஃபுல்ஃபில் ஆகாது. ஃபுல்ஃபில் எப்படி ஆகும்? இப்போ இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இதெல்லாம் பண்ணாதான் இந்த பெரிய நிறுவனம் கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் பார்ட் இந்த கார்ல இருக்கிற ஒரு டோர் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன பார்ட் ஒன்று இருக்கு, அது 25 ரூபாய் தான். ஆனா அந்த 25 ரூபாய் ப்ராடக்ட் இல்லைன்னா உங்க டோரை க்ளோஸ் பண்ண முடியாது. புரியுது. இப்ப யானை வாங்கிட்டு அங்குசம் வாங்காத கதை தான் சொல்லுவாங்க. ஆமா, யானை வாங்கிட்டேன் ஆனா அங்குசம் வாங்க மாட்டேன்னா அப்புறம் யானை வாங்குறது வேஸ்ட் தானே. யானை வாங்குறது வேஸ்ட் தானே. அதனால இந்த மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ், இந்த கொரியன் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர்ஸ், சிங்கப்பூர்ல இருந்து வரக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பத்தியும், சூப்பர் மைக்ரோ என்ற ஒரு கம்பெனி கூட வருது, 477 கோடி. இது இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கல, இது நானா ரிசர்ச் பண்ணி எடுத்த இது எல்லாம் பார்க்கும். இன்னொரு இம்பார்ட்டன்டான கம்பெனி ஜப்பான்ல இருந்து வருது, YKK என்ற கம்பெனி. இது மிக முக்கியமான கம்பெனி. அது நீங்க உலகத்துல எந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டாலும் அதுல நீங்க போடுற ஜிப் YKKன்னு இருக்கும். ஓகே ஓகே. உலகத்திலேயே அதுதான் மேனுஃபேக்சரிங்ல அவங்களுடைய ஜிப்பு தான் உலகத்திலேயே. எந்த பேண்ட் ஜிப்லயும் அதான் இருக்கும். எந்த பேண்ட் ஜிப்லயும் இருக்கும். ஓகே. ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட், இதுல எல்லாமே YKKல தான் வரும். ஜிப் மட்டும். அது ஜிப்பிங் கம்பெனி. ஓகே ஓகே. ஜாப்பனீஸ் கம்பெனி. அது தமிழ்நாட்டுக்கு வராங்க. அது நிறைய எம்ப்ளாய்மெண்ட், லோ அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நிறைய கிரியேட் பண்ணும். அந்த கம்பெனி வரும்போது அதை பத்தி இன்ஃபர்மேஷன் இதுல அதிகமா இல்லை. அதை கொடுத்துருந்துருக்கணும். ஒரு உலக பிரசித்தி பெற்ற YKK நீங்க YKK கூகுள்ல போய் தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனியுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு. அந்த மாதிரி ஒரு கம்பெனி வரும்போது அது இந்தியாவில் இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்கும் ஜிப் இல்லாத எந்த பொருளுமே இல்லை, எஸ்பெஷலி கிளாத்திங்ல. அந்த கிளாத்திங் இருக்கும்போது அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரொம்ப எக்கனாமிக்கல் பிரைஸ் கூட. அதை வச்சு நம்ம நிறைய மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் இதாகும். இப்போ ஒரு கம்பெனி வருது, அவங்க யாருன்னா விக்ரம் சோலார் என்ற ஒரு கம்பெனி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்னென்ன வருதுன்னு பார்த்துட்டோம். இந்த விக்ரம் சோலார் என்ற கம்பெனி ஆல்ரெடி வெஸ்ட் பெங்கால்ல 27,000 கோடி இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இங்க தமிழ்நாட்டுக்கும் வராரு. தமிழ்நாட்டுக்கும் ஒரு சின்ன யூனிட் 4,000 கோடி பண்றேன்னு சொன்னாரு. ஆனா அங்கவே 27,000 கோடி பண்றதுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி இருக்கான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்லாம் அங்க இருக்கு. அதனால அதுல இருக்கிற உபரி எக்ஸஸா இருக்கிறத இங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதே போல இந்த ஆஸ்திரேலியன் கம்பெனியா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பண்ணி அதுதான் முதல் இடத்துல இருக்கு, அவிட் குரூப்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவிட் குரூப் எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் இருக்காங்க. அவங்க இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஷியல் டூரிசம், எனர்ஜி. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்காங்க. அவர்களுடைய பிசினஸ் மாடல் ஸ்டடி பண்ணீங்கன்னா 70% டெட், 70% லோன்ஸை வாங்கி 30% அவங்க முதலீடு பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற நிலைமையில டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய என்கரேஜ் பண்றதில்ல. ஒரு முதலீடுன்னு வரும்போது என்ன வரும்னா முதல்ல முதலீடாக தான் வரணும், ஒரு கடனாக வரக்கூடாது. நான் வருவேன், ஆரம்பிப்பேன், எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு
அவங்களுக்கு லேண்டு கொடுத்தோன்னா அந்த லேண்டை வச்சு கடன் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்க எந்த ஏரியால எனர்ஜியில வராங்களா, எனர்ஜியில எந்த விதமான எனர்ஜியில வராங்கன்றது இன்னொரு கேள்விக்குறி. அடுத்தது இப்போ டேட்டா சென்டர்ஸ், இதுல நிறைய 26,000 கோடி வரப்போறது டேட்டா சென்டர்ஸ் பத்தி. 26,000 கோடி. ஆனா இந்த டேட்டா சென்டர்ஸ்னால இது கேபிட்டல் இன்டென்சிவ். ரெண்டு இதுங்க, இது முதலீடுகள் மிக அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. இதுல எந்த விதமான ஜாப்ஸ் கிடைக்குன்னா வெறும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் இதுதான் தவிர பெரிய டெக்னிக்கலா இருக்கிறது. நம்ம நாட்டுல படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. படித்தவர்கள் ஏதோ ஒரு வேலையை பண்ணலாம். ஆனா டெஃபினட்டா இது ஒரு ஹைடெக் இது கிடையாது. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்றால் அதுக்கு வாட்டர் மிக அதிகமாக தேவைப்படுது. தமிழ்நாடு ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட். நமக்கு அன்றாட வாழ்வதற்கே வாட்டர் கிடைக்கிறது மிக கஷ்டமாக இருக்கிறது. இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு ஸ்டேட்ல ஒரு டேட்டா சென்டர் போடுவதனால நம்மளுடைய வாட்டர் மிக அதிகமாக செலவாகும். இப்போ விசாகப்பட்டினத்துல சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு சார் வச்ச கூகுளுடைய டேட்டா சென்டருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு நடந்துட்டு இருக்கு. 60 வில்லேஜஸ்ல வாட்டர் இருக்காது. வாட்டர் பெட் மிக குறைஞ்சிடும். ஏன்னா அதுக்கு பியூர் வாட்டர் தேவைப்படும். அந்த வாட்டர் எவாபரேட் ஆகி போயிடும். அதை திருப்பி நம்ம கொண்டு வர முடியாது. இப்படி இருக்கிற ஒரு டேட்டா சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகுது? யாருமே வேணான்றாங்க இப்ப டேட்டா சென்டர்ஸ். உலகத்துல அமெரிக்காவில் டேட்டா சென்டர்ஸ் பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் ஏஐ மிக அதிகமாக தேவைப்படுது. சைனாவில் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியாவில் டேட்டா சென்டர்ஸ் பண்றாங்க, மலேசியாவில் டேட்டா சென்டர்ஸ் பண்றாங்க. அங்க சீல இருக்கிற வாட்டரை பியூரிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் இல்லாம தமிழ்நாட்டில் இந்த வாட்டர் கஸ்லர்ஸ் கொண்டு வரதுனால எந்த விதமான பயன் இருக்கும் மக்களுக்குன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அதே போல கிளீன் எனர்ஜி 104 MOUs சைன் பண்ணியிருக்காங்க. இது டோட்டலா 104 MOUs சைன் பண்ணது. அதுக்குள்ள இருக்கிற இந்த வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை கொடுத்துருக்கேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் இப்போ நான் ஒரு ரொம்ப லேமேனாக புரிஞ்சுக்கிட்டது, இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங் மாநாடு நடத்தி அவங்க இன்வெஸ்டர்ஸ் யாருக்குமே தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ புற கட்டமைப்போ நம்ம அரசு பெரிய லெவலில் செஞ்சு தரல, அதை செஞ்சு தர முடியல. அப்படி ஒரு சூழலில் தான் நடந்திருக்கு. இப்போ அவங்க சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அதன் பலன்கிறது கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆமாம், ஏன்னா இல்லை ஒன்றுமே சொல்லலை. இப்போ நீங்க எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, உங்களுக்காக இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணுவோம் சொல்லி சீஃப் மினிஸ்டர்ஸ் இமீடியட்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இவர் எதுவுமே சொல்லல. இப்போ சந்திரபாபு நாயுடுனா இந்த மாதிரி வந்திருக்காங்க. அவர் நிறைய நாளா ஒரு 2000 இருந்தே இந்த கேம்ல அவர் இருக்கார். அவர் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஒரு அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜி. அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜினா பிரிடேட்டரினா உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் எவ்வளோ, எனக்கு மார்க்கெட் ஷேர் எவ்வளோ. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க ஒரு இடத்துல, ஆந்திராவை தவிர இன்னொரு இடத்துல பண்ணும்போது, சரி நீங்க ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு சேலரிஸ் ஆந்திரா கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த அளவுக்கு அக்ரெசிவா போறாரு. இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிறீங்க. அக்ரெசிவா போக வேணாம். உங்களுடைய காம்படிட்டர் மிக அக்ரெசிவா இருக்கும் போது நீங்க அட்லீஸ்ட் என்ன பண்ண போறோம் சொல்லியிருந்தா நல்லா இல்ல. இப்ப இந்த இன்வெஸ்டர்ஸ் 1,02 கோடி ரூபாய் முதலீடுன்னு சொல்றதே, அப்ப அது வருதா? உண்மையிலே அது உண்மைதானா? 1,02 கோடி முதலீடு? அது முதலீடு MOU ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம். நீங்க ஒரு நாளைக்கு நீங்க அப்ப ஒப்பந்தம் போட்டீங்க, நீங்க ஏன் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்க முடியாது. நீங்க இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்னா, என்ன இருக்கணும்னா, முன்னாலேயே
நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, நீங்க எந்தெந்த இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ இது எல்லாமே டூட்டிக்கோரில பண்ண போறீங்களா, அங்க போய் பார்த்துட்டு இடத்த பார்த்து எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டு அந்த மாதிரி தான் முன்றைய திமுக அரசு பண்ணியிருந்தது. நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இதுக்கு முன்னால இருக்கிற திமுக அரசு முதல் 100 நாட்களில் 28,508 கோடி வந்திருந்தது. அது ப்ராப்பரா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த புறக்கட்டமைப்பு, அந்த கடன், அவங்களுக்கான ரெண்ட், கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்து. கிரெடிட் கார்டு எல்லாம் அப்போ வரலங்க. இப்போ வந்து இது கிரெடிட் கார்டு இது மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு தான். இது ஆக்சுவலா ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னால அது கரெக்டா எவ்வளவு வந்திருக்குன்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு. 28,508 கோடி வந்துருச்சு. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு 83,300 ஜாப் வந்திருக்கு. ஏன்னா வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. அந்த 100 நாட்கள் எப்போன்னா, அந்த 100 நாட்கள் வந்து அப்போதான் நமக்கு வந்து கோவிட் மிக பெரிய பிரச்சனையா இருந்து முடிந்து வரும்போது வரக்கூடிய அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு 28,000 வந்தது. அந்த முதல் 100 அது ஒரு பெரிய விஷயம். அவ்வளவு நம்பிக்கையே இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த கவர்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த கவர்மெண்ட் டெஃபினட்டா இது வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தயங்கிட்டு இருக்கும்போது நீங்க உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நாங்க எல்லாமே பண்ணி தரோம். தண்ணி வசதி, நில வசதி, எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க்கர்ஸ். ஏன்னா நீங்க நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி உங்க ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்கோம், ரெண்டுத்தையோட கம்பேரிசன் நீங்க டெஃபினட்டா மக்களுக்கு அதை காட்டலாம். அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பர்டிகுலர் டைம்ல வரக்கூடியது வந்து 1179 MOU சைன் பண்ணாங்க 5 வருஷத்துல. அதுல 73.53 73.53% 74% வச்சுக்கலாம். 74% கம்ப்ளீட்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ப்ராஜெக்ட்ஸ். அதுல 35% 35.15 வச்சுங்க, 35% வந்து கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. டோட்டலா அந்த ஒப்பந்தங்கள்ல 12.37 lakhs 12.37 லட்சம் அந்த 5 வருஷத்துல வந்து. அதனால வரக்கூடிய டோட்டல் ஜாப்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா 36 lakhs.52 ஜாப்ஸ் வர தொடங்கிடுச்சு. இதுதான் அந்த ரிப்போர்ட் கார்டு. ஏன்னா அது வந்து நடந்து முடிஞ்சது. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல ஏப்ரல், மே, ஜூன்ல தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் 74% குறைஞ்சிடுச்சு. இப்ப இந்த 3 மாசத்துல எதனால இந்த 3 மாதத்துல என்ன அப்படியா நம்பிக்கை போயிருச்சு முதலீட்டாளர்களுக்கு? நம்பிக்கை போகலங்க. நமக்கு அதே சமயத்தில் கர்நாடகாவில் 83,000 கோடி வந்திருக்கு. ஏப்பா, நம்மளை விட கர்நாடகாவை நம்புறாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட்டை விட கர்நாடகாவை நம்புறாங்க. நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது, அது ஜெனரலா சொல்லலாம். ஆனா அவங்க பெட்டர் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது எல்லாம் பிசினஸ் தானேங்க. கண்டிப்பா. இது எதுவுமே கடந்த டிஎம்கே 5 வருஷத்துல ஆந்திரா, கர்நாடகாவோட தமிழ்நாடு தான் பெஸ்டா இருந்தது. இந்த 3 மாசத்துல கர்நாடகா பெஸ்ட் ஆயிருச்சு. கர்நாடகா 83,000 ஆயிடுச்சு. ஆந்திரா வந்து 2024 இருந்து 26 வரைக்கும் 6 மடங்கு FDI ஏறி இருக்கு. கேரளா 1100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே ஏறி இருக்கு. நமக்கு 74% குறைஞ்சிருக்கு. பெரிய வீழ்ச்சி தான் நமக்கு. இது ஏன் வீழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுமே இல்லை. இப்ப ஆல்ரெடி நம்ம கையில இருக்கிறவங்க அவங்கள அஷ்யூர் பண்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு அதுவும் இல்லாம இருக்கு. இந்த புள்ளி விவரங்கள்லாம் மத்திய அரசே வெளியிடுது. மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் புள்ளி விவரம் தான். ஆமாங்க, எல்லாமே RBI, சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரிசல்ட்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ரிசர்ச் பண்ணும்போது ட்ரையாங்குலேட் பண்ணணும். ட்ரையாங்குலேஷன்னா நம்மளதை எடுத்து
மத்திய அரசுடைய ஃபிகர்ஸை எடுத்து இது எல்லாத்தையுமே எடுத்து மிச்சம் ஸ்டேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு எடுத்து அது மூணுத்தையும் சேர்த்து நம்ம வந்து எது கரெக்டா இருக்கிறதோ அதுதான் நம்ம மக்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும். இப்படி இருக்கும்போது இது நீங்க பப்ளிக் ரிசோர்சஸ்னா யாரை வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்க இப்போ கூகுள்ல போய் வாட் இஸ் த டிஎம்கேஸ் MOU சைன்ட் அண்ட் திஸ் சக்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஹிந்து, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாத்திலும் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அவங்களும் செக் பண்ணுவாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னலா கூட போகும். ஏன்னா இது வந்து இந்தியாவை மட்டுமே கிடையாது, இன்டர்நேஷ்னலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க நினைக்கிறவங்க வந்து moneycontrol.comல அது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் வரும். அதே மாதிரி CMI சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமில தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் போய் சேரும். அதனால அதுல இருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்துதான் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு கொடுக்கும். இது எல்லாருக்கும் ஈஸியா ஒரு தனி மனிதனா எனக்கு நம்பிக்கை வேணும் ஒரு கவர்மெண்ட்ல என்னுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்கு எளிமையாக பண்றதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சிருக்கணும் கவர்மெண்ட். அதே போல இதுதான் மேஜர் ஏரியாஸ். ஆந்திராவுக்கு போயிருச்சுங்கிறாங்களே, இப்ப அது உண்மைதானா? அது 3 மாசத்துல நிறைய வேலை வாய்ப்புகள் முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிருச்சுங்கிறாங்களே, உண்மைதானா? ஆந்திராவுக்கு போயிருக்குங்க. இப்போ வந்து நமக்கு வரக்கூடிய டூட்டுக்கோரின்ல வரக்கூடிய ஹுண்டாய் மஸ்டாங் அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அதுல வந்திருந்தால் 1 லட்சம் இன்ஜினியர்ஸ்க்கு ஜாப் கிடைச்சிருக்கும். 1 லட்சம் இன்ஜினியர். அது இதுல எல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா அதெல்லாம் இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக ஈஸியாக இப்போ வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி இமீடியட்டா அடுத்து அங்க போறதுக்கு அந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு இந்த போர்ட் வசதிகள் இருக்கிறது வந்து மிக அட்வான்டேஜஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். அந்த ஒரு பெரிய போர்ட் இது வந்து அங்க போயிடுச்சு. அதே போல ஆந்திராவில் தனி ஏர்போர்ட் ஒன்று அல்லூர் சீதாராமராஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லி போகாபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? இது வந்து தெலங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில் இருக்கு. அந்த பக்கம் ஹைதராபாத்ல இருந்து வர இண்டஸ்ட்ரீஸும் இது யூஸ் பண்ணலாம், இங்க இருக்கிற ஆந்திராவில இருந்து கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது வரதுனால இமீடியட்டா அங்க போய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கூட ஓசூர்ல ஒரு இது ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல, தமிழ்நாடு கூட. ஆமா, அது ட்ரை பண்ணி அதை என்ன பண்ணும் இருக்கிறதே பரந்தூர்ல இருக்கிறதே நம்ம வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிறோமே. இப்ப வந்து ஆல்ரெடி இது மீனம்பாக்கத்துல மிக கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 100% நீங்க வந்து இப்ப மீனம்பாக்கத்துல போனோம்னா நிறைய நேரம், அதனால நீங்க இன்னொரு ஏர்போர்ட் இமீடியட்டா தேவைப்படும். அது பரந்தூர்ல ஆந்திரால அதை வச்சுட்டாங்க. அது வச்சதுனால இன்வெஸ்ட்மெண்ட் இதாகுது. டெஃபினட்டா வரும் இல்லையா? அது ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. அது பெங்களூர்ல இன்னொரு ஏர்போர்ட் வேற கொண்டு வர போறாங்க. இது எல்லாமே சரக்குகள். ஏன்னா வந்து இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பரந்தூர் வரதுக்கு காரணமே நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். அது ஏன்னா வந்து முந்தைய கவர்மெண்ட்ல வந்து ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட்வேர் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, லேபர் இன்டென்சிவ் இதுக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த பொருட்கள் எல்லாமே இமீடியட்டா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கூடிய இது வந்து நமக்கு ஒரு ஏர்போர்ட் தேவைப்படும், இல்லைன்னா ஒரு சீ போர்ட்டாவது தேவைப்படும். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேலத்துல ஒரு லேண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லி நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திராவில் ஆல்ரெடி 3 லேண்ட் போர்ட்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இந்த லேண்ட் போர்ட்ன்றது எப்படின்னா நம்ம எல்லாம் கொண்டு போய் அந்த பர்டிகுலர் இப்போ வந்து மெட்ராஸ் ஹார்பருக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது பதிலாக நேராக கொண்டு போய் சேலத்தில் அங்கே கொடுத்துட்டோம்னா அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து எடுத்துட்டு போய் நேராக ஷிப்ல வைக்க வேண்டியதுதான். அது இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ வந்து எப்பவுமே நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது மிக கேர்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணும். உண்மையாவே நடக்குதா இல்லைன்னா ஒரு எல்லாம் நடக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வருதா, நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருதா என்ற ஒரு கொஸ்டின் வந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க கூடாது.
அதனால முதலீட்டாளர்கள் நிறைய பேர் பேச வேண்டும். நாம் பேசுறதை விட முதலீட்டாளர்கள் நிறைய பேச வேண்டும். கண்டிப்பா. இப்ப நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அந்த போன டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில அந்த முதலீட்டாளர்கள் தான் நிறைய பேசினாங்க. நாங்கள் ஏன் வரோம், ஏன் இந்த மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கதான் ஃபோர்டு வந்து நடுவில் போயிட்டாங்க. திருப்பி நாங்கள் வரும்போது தமிழ்நாட்டுக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வேற ஏதாவது சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட இல்லை, நாங்கள் போகும்பொழுது எங்களை நல்லா ட்ரீட் பண்ணாங்க, 15 நாள்ல எங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்தாங்க. எப்பவுமே வரும்போது எல்லாருமே வரவேற்பாங்க. ஆனா நமக்கு கஷ்டம் வரும்போது யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு கஷ்டம் வரும்போது கவனிச்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால நாங்க இங்கதான் திருப்பி வருவோம்னு வந்திருக்காங்க. அதே போல இப்போ ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட்ல என்னென்ன கொண்டு வந்தாங்களோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ரிசர்ச் அவைலபிளா இருக்கு. பெருசா யாருமே இது எல்லாமே பப்ளிக் டேட்டா தான், எதுவுமே பிரைவேட் டேட்டா ஒண்ணுமே கிடையாது. அதை பண்ணி இத்தனை வந்திருக்கு ஆல்ரெடி. இப்போ டிஎம்கே டிவிகே விட தமிழ்நாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கண்டிப்பா. கட்சி அரசியலை தாண்டி மாநில நலன் முக்கியம். மாநிலம் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம். அதனால வந்து இவ்வளவு 73% அப்ராக்சிமேட்லி 74% வந்திருக்கு. இதுவே உங்களுக்கு தெரியும் இது ஒரு நல்ல மாநிலம் சொல்லி. இந்த மாதிரி எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு பாருங்க, இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க எங்களை பத்தி அப்படின்னு சொல்லி அவங்களையும் காட்டி அவங்களையும் அஷ்யூர் பண்ணணும். இந்த உங்களுக்கு வரக்கூடிய சலுகைகளை எல்லாமே இன்னும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன உங்களுடைய டிவிகே உடைய மேனிஃபெஸ்டோல நீங்க 75% லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியில இது, டாக்ஸ்ல இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எதுவுமே பேசல. ஆனா 75% லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்த போது நாங்க எலக்ட்ரிசிட்டியில உங்களுக்கு ஒரு சதவீதம் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இது எல்லாமே ஒரு டிஸ்கஷன் எதுவுமே இல்லாம இதுதான் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல உள்ள எந்த சிக்கலையும் பத்தி அவங்க யோசிக்கிற மாதிரி இல்ல. எந்த சிக்கலை பத்தியுமே ஒரு கம்பெனி வரும்போது அதனுடைய ரா மெட்டீரியல் தயாரிக்கக்கூடிய கம்பெனி பக்கத்துல இருக்கணும், அதுக்கு என்ன ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டுல இருக்கா, இல்ல அவங்க அமைச்சு தரதுக்கு நீங்க சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு தர்றாங்களா போன்ற இது எதுவுமே இல்லாம 19 இவங்களா வராங்க அப்படின்னு மட்டும் போறாங்க. ஆனா அவங்க வந்து செயல்படுத்தணும்னா இவ்வளவு விஷயங்கள் வேணும், இவ்வளவு விஷயம் தேவைப்படும், அதெல்லாம் பண்ணி இருக்கணும். பழைய டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து நீங்க எம்ஓயு போடுறீங்க, ஜஸ்ட் லைக் தட் எம்ஓயு போடாதீங்க. அப்படி போட்டா நிறைய பேர் எம்ஓயு போடுறதுக்கு அப்படிதான் மத்திய பிரதேஷ்ல அதே மாதிரி பண்ணி அது மிக கேலி கூத்தாக மாறிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் இன்வெஸ்டர் மீட்டிங்ல அந்த சாப்பாடு கொடுக்க முடியும். நீங்க பார்த்திருப்பீங்க சப்பாத்தி. ஒரு இன்வெஸ்டர் மீட்டிங்ல இத்தனை பேர் ஃபாரினர்ஸ் இருக்கும்போது சப்பாத்திக்கு அடிச்சிருக்காங்க. அது வந்து வரக்கூடிய டெலிகேட் அப்போ வந்து அந்த ஃபாரினர்ஸ் அங்க வந்து சாப்பாடு வேணாம், நாங்க ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்றோம்னு அவங்க போயிட்டாங்க. ஆனா அந்த ஒரு அதே போல தமிழ்நாட்டுல என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லாம் வரும்போது எல்லாரோடையும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க, எஜுகேஷனலிஸ்டோட பேசிட்டு இருந்தாங்க, என்னோட பேசிட்டு இருந்தாங்க என்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து ஏஐ மிக அதிகமாக வருது, ஏஐல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்றோம்னு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் ஆல்ரெடி ஏஐல உலகத்திலேயே நம்பர் 1 கம்பெனியான கிளாடு அவங்களே 2 லட்சம் பேரை ட்ரெயின் பண்றோம்னு சொல்லி எம்ஓயு போட்டு யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ஒரு ஸ்டெப் முன்னால இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டெப் என்னவாக இருக்குன்னா, எதர் நம்மளுடைய லீடர்ஸை திருப்திப்படுத்துவதற்காக இவர் தான் செஞ்சார், அது வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு கஸ்டமரியா சொல்லலாம், அது பயன்படாது அப்படிங்கிறீங்க. அது பயன்படாது. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு வேண்டியது ப்ராஃபிட்காக தான் வராங்க. நீங்க வந்து ஒரு கண் துடைப்பு ஒரு கணக்கு காமிச்சிட்டு போற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து நீங்க ஏதாவது சொல்லும்போது கான்கிரீட்டா இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாமே கொடுத்து இந்த கான்கிரீட்டா அவங்க எல்லாமே முன்னாலேயே பண்ணி, எப்பவுமே 6 மாசம் ஆகும் இன்வெஸ்டர் மீட்டிங் பண்றதுக்கு.
ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பமாகும் இந்த இது எல்லாமே. அது எல்லாமே இப்போ பண்ண மாதிரி இல்லை. அதனால இது மிக அவசரப்பட்டு ஒரு மீட்டிங்கை வச்சு அதுவும் நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாம நம்ம இந்த 100 நாட்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா உலகத்துல எல்லா கவர்மெண்ட்ஸும் இந்த 100 நாட்கள்ல எவலுவேட் பண்ணிடுவாங்க. அதுதான் பெர்மனண்டா நின்றுடும். அன்பார்ச்சுனேட்டா இதுவும் பெர்மனண்டா நிக்க போகுது மனசுல. அதான் ரொம்ப ஆபத்தான விஷயமாவும் பதட்டப்பட விஷயமா ஒரு பொருளாதார நிபுணராகவும் நமது மாநில நலன் மீது அக்கறை கொண்டவராகவும் எப்படி இதை அணுகிரிக்க வேண்டும், எப்படி இதை சென்றிருக்க வேண்டும், கடந்த கால உங்களது அனுபவங்கள் திமுக அதிமுக காலங்களில் நடந்த முதலீட்டாளர் மாநாடு என்ன நிறைகுறைகள், என்ன நடந்தது, எதனால விரும்பினாங்க, சும்மா ஏதோ அவங்களுக்கு திமுக மீது எந்த பாசமும் இருக்க போறது கிடையாது, அவங்க எதனால விரும்பினாங்க, ஏன் இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியா தமிழ்நாடு இருந்துச்சு, இப்போ அப்படி ஏன் இருக்கா இல்லையா, ஏன் தெரியல, ஏன் ஒரு வெயில் இருக்கு, ஒரு ஸ்கிரீன் இருக்கு, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத உலகளாவிய அளவில் முதலீட்டாளர்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய பின்னணி என்ன, இதை எப்படி புரிந்து கொள்ளணும், எப்படி நிறுவனங்கள் இருப்பாங்க, அரசு எப்படி செயல்பட்டு இருக்கணுங்கிறத உங்களுடைய விரிவான நுட்பமான ஆய்வு மனநிலையிலிருந்தும் அனுபவத்திலிருந்தும் ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சு. நன்றி. வணக்கங்க ஜீவா.